ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அழிஞ்ச ஜெகன். இன்றைக்கி ஒரு சூப்பரான குட் நியூஸோட பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப நாள் காசிக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கும். அது வயசானவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா அங்கே போய் கங்கை நதியில் தலை மூணா தான் அவங்க செஞ்ச பாவங்கள், அங்கே போய் கங்கையில் தலை மூணா தான் ஒரு புண்ணியம் கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லா பெரியவங்களுக்கும். அதுக்காக நீங்கள் போங்க, போயெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. என்னென்னு சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் மெயினு. நம்ம காசி தமிழ் சங்கமம் ஆரம்பித்தது 2022 தான். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கும் வாரணாசிக்கும் இடையில் ரொம்ப நாள் ஒரு தொடர்பு இருக்குது. அதை நினைவுபூர்வமாக தான் காசி தமிழ் சங்கம்னு ஒரு ஈவெண்ட் ஆரம்பித்தாங்க அவங்க 2022. இப்போ 2025 4.0 வந்துட்டு எப்போ டேட்னா 2/12/2025 4.0 காசி தமிழ் சங்கம் ஆன்மீக சுற்றுலா தொடங்கியிருக்காங்க. 20 நாள் பயணம் மொத்தமாக. போகிற செலவு வர செலவு ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஏற்றிக்குது. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். ஏன்னா காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ. இது என்ன முக்கியமான காரணம்னா, வட இந்தியர்களுக்கும் நம்ம தமிழில் சொல்லித்தரது தான் மொதல் காரணம். அப்புறம் இதுக்காக ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர், சென்னை, கன்னியாகுமரி, அப்புறம் ராமேஸ்வரத்துலேருந்து வீக்லி எக்ஸ்பிரஸ் ஓடுது. அது என்னன்னு சொல்கிறேன். இந்த கோயம்புத்தூர், சென்னையிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறது காசி தமிழ் சங்கமத்திலே ஆரம்பித்தது. அப்புறம் அந்த கன்னியாகுமரி, அப்புறம் ராமேஸ்வரத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ட்ரெயின் வீக்லி ஒரு நாள் தான் ஓடும். ஃபஸ்ட்டு ராமேஸ்வர ட்ரெயினை பற்றி பார்த்துலாம். ராமேஸ்வர ட்ரெயின் வியாழக்கிழமை தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வழியிலனா ராமேஸ்வரத்துலேருந்து திருச்சி திருச்சிலேருந்து மயிலாடுதுறை, அப்படியே சீர்காழி, சிதம்பரம், அப்படியே விழுப்புரம் வழியால் காசிக்கு போகிறது. இன்னும் கன்னியாகுமரியிலேருந்து வருது, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அதுவும் திருச்சி தஞ்சாவூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, அப்படியே தாம்பரம் போமா என்னன்னு தெரில, தாம்பரம் போகாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே கட்டாகி அப்படியே இது வழியால் போகணும் போல், ரேணிகுண்டா வழியால் வாரணாசிக்கு. இந்த ட்ரெயினை நீ புக் பண்ணனா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி காலைல கூட செக் பண்ணேன், டிக்கெட்டு சுத்தமாக இல்லை. ஃபுல்லாகவே புக்கிங் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே 100-150 இருக்குது. அப்புறம் அப்புறம் காசினாலே என்ன, விசாலாட்சி கோயிலுக்கு போகணும். அப்புறம் விஸ்வநாதர் கோயிலுக்கு போய் அந்த ஆன்மீக இடத்த சுற்றி பார்க்கணும். அங்கே போயிட்டு தலைமுறை நம்மளுக்கு நல்லது நடக்கும், நம்ம செஞ்ச பாவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இதை நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு வேக்கன்சியை கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லோரும் பயன்படுத்திவாங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பில் பட்டனை ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும்.